நான் என்னுடைய உச்சத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. சீமான் தமிழருக்காக அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சாரு. இவரை கட்சி ஆரம்பிக்கணும்னு யாரு அவர் வாட்ச்மேன் சொன்னாரா? அவர் வீட்டு வாசல்ல போய் யாராவது நின்னாங்களா? நம்பிக்கை போனவனுடைய ஒரு கதறலாகத்தான் நான் பார்க்கிறேன். நாக்கில் நரம்பில்லை என்பது சீமானை பொறுத்தவரையில நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. தம்பி தம்பின்னு பேசிட்டு தற்குறியின் அதே வாயில கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி பலமான சேதாரம் அடையப்படும். சபரீசனை இவர் போய் பார்த்தது எதுக்கு? விஜய அரை டிக்கெட்டுக்கு இறங்கி அடிச்சு பொதுவெளியில அவரை அசிங்கப்படுத்தணும், வாங்கின காசுக்கு மேல கூறாண்டான்னு. டீல் முடிச்சாச்சு, பேமெண்ட் வரணும்ல. அரசியல் புரிதல் இல்லாம தமிழ் தேசியத்தையும் இவர் யாருங்க? என்ன அரசியல்ல கரகண்ட ஞானியா? ஒருத்தன் 7 கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு 7 வருஷம் இருக்கிறான். ஒரு பையன் டக்குன்னு டபுள் ப்ரமோஷன்ல வரான். இவர் தான் சீனியர். அவர்கிட்ட உட்காந்து கத்துக்கிட்டாருன்னா எல்லாருடைய கதறலும் ஒற்றை மனிதன். விஜய் இஸ் நாட் எ சூப்பர் ஹியூமன். 67, 77, 2026 அவர் போக்கஸ் பண்ணி தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டார். பலவீனமான அதிமுகவை மக்கள் நம்புவாங்களா? யாரை நம்புவாங்க? பலமா இருக்கிறவங்க. 2026க்கு பிறகு சீமான் கட்சி கம்ப்ளீட்டா வைப்ட் அவுட் ஆனா கூட நான் அதை ஆச்சரியப்பட மாட்டேன், எதிர்பார்க்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள் தொடர்ச்சியாவே விஜய் அவர்களை சமீபத்தில் விமர்சிச்சுட்டே வராரு. உங்க வீட்டு வாசல்ல யார் நின்னாங்க அரசியலுக்கு வர சொல்லி, இன்னமும் கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரவங்கலாம் பேசுறீங்களே. இவரை விட விஜயை விட அஜித்துக்கு ரஜினிக்கெல்லாம் அதிக கூட்டம் வரும், அவங்கெல்லாம் அதை அரசியல் ஆபத்துக்காக பயன்படுத்தலை அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறாரு. ஒருமையிலையும் பேசியிருக்கிறாரு. இது சீமான் சொல்ல வேணாம், சைமன் தான் அவர் பேர் சைமன் தான். சீமான்னு அவராக சொல்லிக்கிறாரு. சீமான் அப்படின்றவர் தமிழருக்காக அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சாரு. இவரை கட்சி ஆரம்பிக்கணும்னு யார் அவர் வாட்ச்மேன் சொன்னாரா? அவர் வீட்டு வாசல்ல போய் யாராவது நின்னாங்களா? ரஜினிகாந்தை கட்சி ஆரம்பிக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா எல்லாரும், நீங்க அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு? இதெல்லாம் ரொம்ப அநாகரிகத்தின் உச்சம். கோயம்புத்தூர்ல அவர் பேசந்தான் நானும் படித்தேன். நான் பல ஒருமையில விஜய் தம்பி தம்பின்னு பேசிட்டு இப்ப டகார்னு அந்த தம்பி தன்னுடைய அடித்தளத்தையே அசைக்கிறாரு. நீங்க பாருங்க, போற போக்க பார்த்தா கொள்கையை உள்வாங்கின கூட்டம். ஆமா, கொள்கையை உள்வாங்கின கூட்டம் தான் காளியம்மாள். இங்க பாருங்க, கொள்கையை உள்வாங்கின கூட்டம் தான் காளியம்மாள் வெளியே போயிட்டாங்க. கொள்கையை உள்வாங்கின கூட்டம் தான் கல்யாண சுந்தரம் அதிமுக போயிட்டாரு. கொள்கையை உள்வாங்கின கூட்டம் தான் ராஜீவ் காந்தி திமுக போயிட்டாரு. இவர் கையில ஆரம்பத்துல இருந்து இன்னி வரைக்கும் இப்ப ஜெகதீச பாண்டியன் ஒருத்தர் இருக்காரு. அவர் கதையா சொல்றாரு இவருடைய பர்சனல் வீக்னஸ். அது நம்ம விவாதிக்க வேணாம். அதனால இவர் இவரே கிடையாது, உருப்படி கிடையாது. அப்புறம் இவர் கூட இருக்கிறவங்களை பத்தி ஏன் சொல்லணும்? இவரே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே போய் ஒரு பாலியல் வழக்கில் நீ அந்த சம்பந்தப்பட்ட பெண்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? சென்னை உயர் நீதிமன்றம் விசாரணை நடத்தணும்னு சொல்லி அதை எதிர்த்து தான் போயிருக்காரு. ஆக ஒரு தனிநபர் ஒழுக்கம், ஒரு பொது வாழ்க்கையில நேர்மை இல்லாத ஆளு திடீர்னு போய் மாப்பிள்ளை சபரீசனை பாக்குறாரு. எதுக்கு பாக்குறாங்க? நாங்க யாருமே சந்திக்கல. நீங்க சொல்றது சரிதான். விகடன்ல அந்த மாதிரி செய்தி வந்துருந்துச்சு. சரி, கேஸ் போடுங்க, விகடனை எதிர்த்து கேஸ் போடுங்க. இது ரொம்ப சீரியஸான செய்தி தானே. முற்றுமுழுதா இல்ல எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னா, டீல் வாஸ் ஃபைனலைஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டாலின், உதயநிதி. துக்கம் விசாரிக்க போனாங்களே செப்டம்பர் ஆகஸ்ட் 20. அதுக்கப்புறம் பேமெண்ட் இல்ல, அதெல்லாம் பின்ன என்னங்க, ஒரே நாள்ல ஒரே யூ டர்ன் அடிச்சா வண்டி கவுந்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் யூ டர்ன் அடிக்க முடியும். இப்ப ஃபுல் டர்ன் வந்துட்டாரு. இப்ப சீமானு யாரோட போட்டி போடுறாரு தெரியுமா? விஜய் அட்டாக் பண்றதுல திமுக அமைச்சர்களோடு போட்டி போட்டுட்டு இருக்காரு. மாறி மாறி அவங்கள விட அதிகமா. அப்போ சில பேர் சொல்லுவாங்களே, வாங்கின காசுக்கு மேல கூறாண்டான்னு. அது மாதிரி சபரீசனை இவர் போய் பார்த்தது எதுக்கு? டீல் முடிச்சாச்சு, பேமெண்ட்டை கொடுங்க. பேமெண்ட் வரணும்ல, கேஷியர் தானே பேமெண்ட் கொடுப்பாரு. பாஸ் ஆர்டர் போட்டாங்க. அவ்வளவு பெரிய டீல் நடக்கும்போது 2 முக்கியமான நபர்களும் நேரில் சந்திச்சுதான் பணம் வாங்கிக்கணும்னு அவசியம் இருக்கா என்ன? நேரம் எங்க சந்திக்கலையே, டீலுக்கு போய் தானே ஆகணும். டீல் போடும்போது டீல் போட்டாங்கல்ல, அப்ப இது பேமெண்ட் குறைஞ்சிருக்கலாம். இல்ல சரியா வரும். ஆமா, சொல்லிதான் சீமான் விமர்சிக்கிறாரு. இத பாருங்க, 2 விஷயம் இருக்குங்க இதுல.
திமுக அவரை அவுட் சோர்ஸ் பண்ணிடுச்சு. விஜயை தர டிக்கெட்டுக்கு இறங்கி அடித்து பொது வெளியில் அவரை அசிங்கப்படுத்தணும். ஆனால் இவர் அடிக்க இவர் ஓட்டு தான் போகுது. அவரு திட்ட திண்டுக்கல் மாதிரி வளர கூட போகாதுங்கிறாங்க. இப்ப எங்க கட்சி கூட்டம் நடக்கிற இடத்த பாருங்க, நாங்க எவ்வளவு டிசிப்ளினா நடத்துறோம், கொள்கையை உள்வாங்கினவங்களை வச்சு நடத்துறோம். எங்களுடைய டிசிப்ளினை பத்தி சீமான் பேசலாமாங்க? நாங்க பொதுக்கூட்டம் நடத்தலாம், புத்தகங்கள் விக்கிறோம், எத்தனை பேர் வாங்குறாங்க. அதுவே தாவேகா சேர் எல்லாம் உடைச்சு போட்டு போயிடுறாங்க, இடம்லாம் குப்பையா இருக்கு. இந்த ரெண்டு கூட்டத்தையும் எப்படி நீங்க ஒப்பிடுறீங்க? நாங்க ஒரு கொள்கை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கோம், எங்க ஓட்டு எல்லாம் உங்களுக்கு போகாது, அது ஒரு ரசிகர் கூட்டம், அதனால நாங்க விமர்சிக்கிறோம். 2026 பார்ப்போங்க இந்த கொள்கை கூட்டம் என்ன பண்ணுதுன்றத. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி பலமான சேதாரம் அடைய போகுதுங்க. அது மட்டும் இல்லை, ரீசன் ஃபார் அட்டாக்கிங் விஜய் சீமானுக்கு ஏதோ டிஎம்கே பணம் கொடுத்துடுச்சு, டிஎம்கே அவுட் சோர்ஸ் பண்ணிடுச்சு, விஜய் அட்டாக் பண்ண அதான். ஏன்னா தர டிக்கெட்டுக்கு மேலே இவங்க பண்ணால் இவங்களுக்கு சேதாரம் வரும். அதனால் சேதாரத்தை அவர் தலையில் கட்டிட்டாங்க, செய்கூலி சேதாரம். ஸோ அவர் காசை பேமெண்ட் பண்ணுங்க, நான் என்ன லெவலுக்கு ஒன்றா யாரை ஒன்றா பேசுவார், பெரியாரை பேசுவார், புரியுதா? திடீர்னு ஒரு நாள் பெரியார் இதுன்னுவார், ஒரு 2 வருஷம் கழிச்சு பெரியாரை போல் மகா மட்டமாக திட்டுவார். ஸோ அவர் நாக்கில் நரம்பில்லை என்பது சீமானை பொறுத்தவரையில் நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. என்ன ஒன்றா புரட்டி பேசுவார், தம்பின்னுவார், எதை ஒன்றா பேசுவார், அப்புறமா தற்கூரின்னுவார் அதே வாயில. தம்பி தம்பி தான் சொல்லிட்டு இருந்தேன். தம்பி அரசியல் புரிதல் இல்லாம தமிழ் தேசியத்தையும் இவர் யாருங்க நான் கேட்கறேன், இவர் யாருங்க? இவர் என்ன அரசியல்ல கரகண்ட ஞானியா? Who are you? இல்ல என்னதான் இருந்தாலும் விஜய் சீனியர் தானே. சீனியர்னு என்னங்க சொல்றது? சீனியர்னா என்ன அர்த்தம்? எதுல? சும்மா உட்காந்துட்டு ஒருத்தன் 7 கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு 7 வருஷம் இருக்கிறான், ஒரு பையன் டக்குன்னு டபுள் ப்ரொமோஷன்ல வரான், இவர் தான் சீனியர், அவர்கிட்ட உட்காந்து கத்துக்கிட்டாரு. ஒரு ஸ்டார் இமேஜ் இருக்கு, அதனால உடனடியா கூட்டம் வாக்களிக்க ரெடியா இருக்காங்க. பாருங்க, இவர் தனியால இவ்வளவு சேர்த்திருக்கிறாரு, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாருங்க. இவர் இலங்கை தமிழர் போராட்டம், அந்த ஈழத்தமிழர்கள் தான் வந்தார், கட்சி ஆரம்பிச்சாரு. நான் சமீபத்தில் ஒரு திருமண நிகழ்வுக்காக ஒரு வாரம் இலங்கைக்கு போயிருந்தேன். அந்த இலங்கையில் கொழும்புல தமிழர்கள் கிட்டலாம் இன்ட்ராக்ட் பண்ண, தமிழ் பத்திரிகைகள்லாம் செய்திகள் கச்சத்தீவை பற்றி கூட விஜய் சொன்ன விஷயம் பயங்கரமாக ஃப்ளாரப் ஆகி தலையங்கம் அதெல்லாம் போனார். அந்த அனுரா இப்போது ஜனாதிபதி ஃபஸ்ட்டு டைம் இந்த இலங்கையில் ஒரு ஜனாதிபதி அமைச்சரோ கச்சத்தீவுக்கு 30-40 வருஷத்தில் போகிறது இதுதான். ஸோ விஜயுடைய அந்த ஒரு நிமிஷம் ஸ்பீச்சுக்கு இருக்கிற இம்பேக்ட்ன்றது ஹியூஜாக இருந்தது, நான் பார்த்தேன். அப்போ தமிழர்கள்கிட்ட இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் மாற்றம் வரணும் சார், திமுக அதிமுகவை தமிழ்நாட்டில் ஆண்டு போதும், வாய்ப்பு போதுமான அளவுக்கு கொடுத்தாச்சு, அதனால் விஜய் வரணும் சார்ன்னு தான் சொல்கிறாங்க. சீமானை பற்றி என்னங்கன்னு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, அந்த ஆள் பிழைக்கிறான் எங்கள் பேரை வச்சுக்கிட்டு, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். உண்மையிலே தமிழர்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க. அந்த போருக்கு முன்னால் இருந்த கதை வேற, போர் முடிஞ்ச பிறகு புனர்வாழ்வு இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு சிங்களத்தில் இருக்குது போர்டு, அடுத்தது தமிழில் இருக்குது, அதுக்கு அடுத்தது இங்கிலீஷில் இருக்குது. மும்மொழி திட்டம் அங்கே க்ளீனாக இருக்குது. தமிழர்கள் நல்லாவே இருக்காங்க. அதாவது பழைய கதைகள்லாம் இல்லை. ஆனால் இங்கே சும்மா நட்டு ஈழத்தமிழர் இருந்தாலும் என்னங்க செஞ்சான்? கட்சி ஆரம்பித்து 16 வருஷத்தில் திரள் நிதி வசூல் பண்ணி சாப்பிட்டுட்டு சொந்த வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறத தவிர, ஈழத்தமிழர்களுக்காக கான்கிரீட்டாக இந்த விஷயத்துக்காக நாங்கள் போராடி அரசாங்கத்தை நிர்பந்தித்தோம், இந்த விஷயத்துக்காக நாங்கள் போராடி இலங்கை அரசை தான் போராடுறோம். ஆட்சிக்கு வந்தால் தானே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும். இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? இல்லை இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? மக்கள் மன்றத்துல நிக்கிறோம், மக்களுக்காக நிக்கிறோம், போராட்டம் பண்றோம். மக்களுக்காக நீங்க நிக்கலன்ற இதுவே ஒரு வியாபாரம். 234 தொகுதியில பாதி ஆண்கள் பாதி பெண்கள்னு போட்டு கேண்டிடேட்டை நிறுத்துறாரு பாருங்க. வெற்றி வாய்ப்பு, பலம் பலவீனம் எதுவுமே தெரிஞ்சுக்காம நிறுத்துறதே அது ஒரு வகையான பாலிடிக்ஸு, பிஸ்னஸ்ஸு. இப்போ பல பேர் சொல்கிறாங்க, அந்த ஜெகதீச பாண்டியன் பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு, கேண்டிடேட்டெல்லாம் வீக்கு கேண்டிடேட்டை சம்மந்தப்பட்ட இடங்களில் போட்டு, உதாரணத்துக்கு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல ஒரு முஸ்லீமை கொண்டு போய் போடுவாராம், அந்த தொகுதிக்கே சம்மந்தம் இல்லாதவன், அவன் ஏதோ 7வது மாவட்டத்தை. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு கட்சிக்காரன் அச்சப்படுவான், இவர் ஓட்டை பிரிச்சுட்டா
தனக்கு வெற்றி வாய்ப்பு. அப்போ கொஞ்சம் வீக் கேண்டிடேட்டாக போடுங்கன்னா அதுக்கு ஒரு பணம், கையை வெட்டினா ஒரு காசு, காலை வெட்டினா இந்த ரவுடிங்கெல்லாம் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வீக் கேண்டிடேட் போடணுமா, லேடி கேண்டிடேட் போட்டால். அப்போது இது ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காருன்னு நான் சொல்ல, அவரோடவே ஒரே படுக்கை ஒரே பாயில் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க சொல்கிறாங்க இவர் எந்த அளவுக்கு பேரங்கள் பேசி. இவர் வந்து தமிழர்களுக்கு செஞ்சது என்னங்க, வாய்ச்சொல் வீரருங்க அவர். அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா பேசுவார், எக்ஸ்டம்போரா பேப்பர்லாம் இல்லாமல் பேசுவார். அதில் அது போதாத, பேசுகிறவனெல்லாம் தலைவன் ஆகிட முடியுமா? காமராஜர் எவ்வளோ பேசுவார், கக்கன் எவ்வளோ பேசினார். தே ஆர் த பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அதுக்காக நான் பேச்சு திறமையை குறைச்சி மதிப்பு இல்லை, ஆனால் வாய் இருக்குது மட்டுமே பிழைச்சிக்கலாம், வாயுள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளும்னு தமிழ்நாட்டில் அது மாதிரி சீமான் வாய். இவரை விட அதிகமாக பேசின ஆள் வைகோலாம் மணிக்கணக்கு 3 மணி நேரம் நின்று பேசுவார். துண்டை இழுத்து இழுத்து ஐநா சபையிலேருந்து அலெக்சாண்டர்லேருந்து ஆரம்பித்து பேசுவார். என்ன ஆச்சு அந்த கட்சி? இப்போ மதிமுகவுக்கு பேர் என்ன சொல்றாரு மல்லை சத்யா, மகன் திமுகன்றார். தன்னுடைய உழைப்பு நம்ம வந்து ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தாக்கத்தை வந்து அது பெருசோ சின்னதோ அது உடனடியா ஒரு திரைபிம்பம் மூலமா உடைஞ்சு மக்கள் எல்லாம் ஒரு கவலையில. அப்படி பார்த்தா ரொம்ப இதை பத்தி கோவப்பட வேண்டியவங்க கம்யூனிஸ்டுகள் தானங்க. 100 வருஷமா அவங்க வந்து எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மக்களுக்காக போராடி இருக்காங்க, எவ்வளோ இப்போ வேணா கெட்டு போயிருக்கலாம். இப்போ ஒரு 10-15 வருஷமா அவங்க தேர்தல் அரசியலை நம்பி முதலாளித்துவ கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து அவங்களும் இப்போ கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றது கம்யூனிஸ்ட் தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்களுக்காக போராடி தியாகம் பண்ணவங்க. திடீர்னு திமுக வந்து தமிழ் அது இதுன்னு சொல்லி சாப்பிட்டுச்சா? மொழி உணர்வுன்னா என்னாச்சு? நேருக்கே பாத் நம்பூதிரி பாதுன்னு ஒரு கோஷம் இருந்தது அன்னைக்கு. நேருவுக்கு பிறகு நம்பூதிரி பாடு தான் இந்தியா வாழ போறாருன்னு. இன்னைக்கு என்ன ஆச்சு? எவனும் ஆண்டுட்டு இருக்கிறான். அரவிந்த் கெஜ்ரிவால் ஆசைப்படுறாரு. ஆனால் கம்யூனிஸ்டுகள் நிலை என்ன? 1925 கம்யூனிஸ்டுகளை விட சீமானுக்கு கோவப்படுறதுக்கு என்ன இருக்குதுன்ற திமுக வந்து கம்யூனிஸ்டுகளை பின்னுக்கு தள்ளி தமிழர் என்ற வாய்ச்சவடால் பண்ணாங்க. அதே மாதிரிதான் பீகார்ல லாலு பிரசாத் யாதவ் பிற்படுத்தப்பட்டவர்கள் யாதவர்கள் மண்டல் கிண்டல் போட்ட இவன் பிஜேபி கமண்டலத்தை தூக்கின்னு ராமர். இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ஒருத்தம் இருக்காங்க, இந்த நாட்டை நிர்மாணித்த கட்சி, விடுதலைக்காக போராடிய கட்சி, தியாகம் பண்ண கட்சி, 2 பிரதமர்கள் உயிரை பணயம் வச்ச கட்சி. அந்த கட்சியை வந்து டக்குன்னு ராமர்ன்றான், அயோத்தின்றான், மதுரான்றான். அவனுக்கு கோவம் வரணும்ல. அவங்கெல்லாம் அப்படி பதறலையே. அரசியல் ரீதியா களமாடுகிறார்கள். ஜனநாயகத்துல வந்துங்க இதெல்லாம் எதிர்பார்க்கணும். என்னவோ வந்து இவருக்கு ஏதோ இவர் வீட்டுல இருந்து யாரோ பறிச்சுட்டு போற மாதிரி. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, உங்க கொள்கை ஒழுங்கா இருந்தா நீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட். இப்போ இதெல்லாம் வந்து நம்பகத்தன்மை இழந்துட்டு நம்பிக்கை போனவனுடைய ஒரு கதறலாகத்தான் நான் பார்க்குறேன். சீமான், திமுக அமைச்சர்கள், ரஜினிகாந்த் எல்லாருடைய கதறலும் ஒற்றை மனிதன். அந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷன். விஜய் இஸ் நாட் எ சூப்பர் ஹியூமன். அவருக்கு மக்கள்கிட்ட ஆதங்கம் இருக்குது, அது ஆதரவு இருக்குது. மக்கள் அவரை விரும்புகிறாங்க. இதே மாதிரி எப்போதும் விரும்புவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் ஆட்சிக்கு வந்தால் அவருடைய செயல்பாடுகள் திரும்ப பண்ணலாம். இப்போ எம்ஜிஆர் தோத்ததில்லை, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்தாரா? புரியுதுங்களா? ஜெயலலிதா தோத்ததில்லை. ஸோ ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பது நிச்சயம். அது எல்லாருக்கும் எப்பவுமே வரும். ஆனானப்பட்ட இந்திரா காந்தியை தோத்து இருக்காங்க ஒரு ஜோக்கர் ராஜ்நாராயணன் கிட்ட. புரியுதுங்களா? அதனால வந்துங்க ஜனநாயக பண்பே இல்லாம பேசுறாரு சீமான். உன்னை எவன்டா வர சொன்னது, உன்னை எவன்டா வர சொன்னு ஒருத்தன் கேட்பானா? கேட்டானா நீ என்ன சொல்லுவ? இதே கேள்வி அவர் விடுதலை சிறுத்தை திருமாவளவனை நோக்கி கேட்பாரா? புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியை நோக்கி கேட்பாரா? பகுஜன் சமாஜ் மாயாவதியை நோக்கி கேட்பாரா? கேட்டார்னா பட்டை கழட்டிடுவாங்க. புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் வந்து ஜனநாயக பண்பற்ற சிறுபிள்ளைத்தனமான ஆத்திரத்தின் வெளிப்பாடு தான். அதாவது வந்து
அவர் நடத்திட்டு இருக்கிற கடை, இப்போ ஒரு கடை நல்லா இட்லி கடை வியாபாரம் ஆகிட்டு இருக்கு, பக்கத்துல இல்ல எதிர்க்க ஒரு கடையை போட்டு கொஞ்சம் நல்லா தரமாவும் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்கிட்ட விலையும் ஜாஸ்தி, டேஸ்டும் இல்லை, இங்க தரமாவும் இருக்குது, கொஞ்சம் டேஸ்டும் கம்மினா ஜனங்கள்லாம் அங்க போவோம். உன்னை யாரா கடை போட சொன்னது, நீ யாரா அப்படின்னா ஒருத்தன் ஆத்திரத்துல கத்துவான் தெரியுமா. சில நேரங்கள்ல அந்த புதுசா வந்த கடைக்கு தீ வச்சிருவாங்க, ரவுடிங்களை வச்சு கலட்டா பண்ணுவாங்க, எப்படியாவது அவனை காலி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விஜய் என்பவர் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றதுக்கு வந்திருக்காரு. இந்த கட்சிகள் 60 வருஷம் ஆண்டுட்டாங்க, எங்களுக்கு வாய்ப்பே இல்லை, இன்னொரு வாய்ப்பு 5வது முறை 6வது முறை. நான் தமிழ்நாடு மோசமா இருக்குதுன்னு சொல்ல, எல்லா நேர்காண தமிழ்நாடு நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு, இன்னும் நல்லா ஆக்கணும்ன்றேன். இந்த ஊழல் நிர்வாகம், இந்த குடும்ப அரசியலால அது போக வேண்டிய உச்சத்துக்கு, போக வேண்டிய உயரத்துக்கு போக முடியல. இந்த லோடு இதை இழுக்குது. இந்த குடும்ப அரசியல், இந்த கரப்ஷனை கட் பண்ணி விட்டோம்னா வேகத்துல இந்தியாவிலே இப்பவே பல துறைகள்ல முன்னால இருக்கிறோம், போயிருப்போம். ஆனா இதுக்கெல்லாம் நாங்க தான் யாரும் இவங்க சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் விதை போட்டவன் வேற, காமராஜர், புரியுதுங்களா? 9 வருஷம் அவருடைய சீஃப் மினிஸ்டர்ஷிப் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த தமிழ்நாட்டின் அடித்தளத்தை அதுக்கு மேல சூப்பர் ஸ்ட்ரக்சர் பேஸ்மெண்ட் போட்டது காங்கிரஸ், காமராஜர் பர்டிகுலர்லி. அதுக்கு மேல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அண்ணாதுரை 1.5 வருஷம், கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், எடப்பாடி, இன்னைக்கு ஸ்டாலின், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. ஆனா நான் தான் தமிழ்நாட்டையே காப்பாத்தினேன், தமிழ்நாடே என்னால் தான் உருவாச்சுன்னா அவங்க பயங்கரமான பொய்யர்கள். தமிழ்நாடே எங்களால் தான் வாழுது, தமிழ்நாட்டுக்கே நாங்க தான் காவலாளிகள், அதெல்லாம் சும்மா நிறைய பேர் காத்துட்டு இருந்திருக்காங்க. அதனால விஜய் இன்னைக்கு ஒரு நல்ல நோக்கத்துக்காக வந்திருக்காரு. என்னை பொறுத்தவரை லெட் அஸ் கிவ் சான்ஸ். அது என்ன, நீங்களே ஆட்சி பண்ணணுன்றது ஏதாவது இது இருக்கா? அப்படின்னா மார்க்கெட்லாம் போது இல்லை, இதுதான் பொது நியதி. இப்போ புது இளைஞர்கள் வரும்போது பழைய நடிகர்களுக்கு போது இல்லை, அவங்கெல்லாம் வரக்கூடாது. ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் 90 வயசுலயும் நீங்களே நடிச்சிட்டு இருப்பீங்களா? சம் நியூ ஃபேஸ் ஹாஸ் டு கம். அவங்கள விமர்சனம் பண்ணுங்க, கொள்கை ரீதியா பேசுங்க, அரசியல் ரீதியா பேசுங்க. ஆனா அவங்க குறிப்பிட்டு சொன்னா கூட உறுதிமொழி இதை நிறைவேற்றலாம், 19 பொய் பொய்யிலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க. 67, 77, 2026 அவர் ஃபோக்கஸ் பண்ணி தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு. திமுகவை வீழ்த்தக்கூடிய வல்லமை தனக்கு தான் இருக்குதுன்னு. அப்போ பலவீனமான அண்ணா திமுகவை மக்கள் நம்புவாங்களா? திமுகவை வீழ்த்துவதற்கு யாரை நம்புவாங்க? பலமா இருக்கிற ஒரு கட்சி தான். ஆட்டோமேட்டிக்கா நம்ம கட்சி தான் பாதா, ஆனா இப்போ முடியாது, இவங்களுக்கு போடுவோம். அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங் பேரு. அது மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால அதிமுக பாதிக்கும். அதுக்காக அதிமுக சீமான் கட்சியை காணாமல் போனால் கூட நான் வியக்க மாட்டேன். 2026க்கு பிறகு சீமான் கட்சி கம்ப்ளீட்டா வைப்ட் அவுட் ஆனா கூட நான் அதை ஆச்சரியப்பட மாட்டேன், எதிர்பார்க்கிறேன். நன்றி.